நல்லா இருக்கு. எப்படி இருக்கு கோல்? நல்லா இருக்கா? கூலா கோழி புக்கு. എൻ്റെ പേര് മൈരൻ. சன்ரைஸுக்கா ஒன்று அடிச்சிட்டாங்க. அவங்களோட டீம் பேர் என்ன? இறுதி யுத்தம் தொடங்கல பின்னேற மட்டும் அப்பத்துக்கு பாத்தீங்கன்னா பிஸ்தா சுட சுட வடை அப்பத்துக்கு வெயிட் பண்ணி கொண்டு. வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே, அசாத் வியூஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கு எங்கே வந்திருக்கேன்டா, கோடை விழா, வருடம் நடக்கும் கோடை விழா இன்று லண்டன் குரைடன் பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையில் 8 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி மட்டும் நடக்கும் இந்த விழா. இந்த விழாவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துள்ளார். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம் அண்ணா. இது வந்து என்ன டிடி பாக்ஸ் எங்களோட தமிழுக்குரிய டிவி பாக்ஸ். இதில் வந்து எல்லா தமிழ் ஸ்போர்ட்ஸும், எல்லா இங்கிலீஷ் ஸ்போர்ட்ஸ், எல்லா தமிழ் சேனல்கள் எல்லாமே இதில் இருக்குது. நிறைய தமிழ் மூவிஸ்கள் அதில் இந்த ஒரே பாக்ஸில் பார்க்கலாம். இன்றைக்கு ஆஃபர் 120 1 இயர். கடையெல்லாம் பாருங்க, கடையில் எல்லாம் ரோல் பேட்டிஸ் எல்லாம் பிஸியாக நிற்கிறாங்க. டீ இருக்குது, காஃபி இருக்குது. ஒரு டீ ஒன்று வேண்டும். டீ 1 பாவனா 1150. ரோல் என்ன ரோல் 2 for 150. தாங்க 2 for 250. ஓகே, அப்புறம் எடுப்போம். இதுதாங்க. ஓகே, தேங்க்யூ. சனம் வந்து இப்போ சர்வத கடைன்னு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். சூடு பிடிச்சதாண்டா ஓடியிடும். இது சனம் வெயிலில் தாகத்துக்கு குடிக்கிற சாமான் இல்லை தானே. எங்களது வெள்ளை கோடவிழாவில் என்னடா ஐயா டேஸ்ட்டு கோயிரம் வந்து குடிக்கிறார்கள் தான். அப்போ குளிர் வெயில் வைக்கண்டெல்லாம் பார்க்க மாட்டேனோம். இருந்தாலும் அதே அளவு சாமான் லாஸ்ட் இயர் கொண்டு வந்த அளவு சாமான் தான். சனம் இனிமே தானே வரும். இப்போ டீமுகள் மட்டும்தானே உள்ள வந்திருக்கு. இனிமே தானே ஆமாம் கார் ஃபுல்லா. அதுக்குள்ளே 2000 கார் விடலாம் நினைக்கிறேன். எங்கட கடை இனிமே தான் இந்த வெயில் அடிக்குது பாருங்க. இனிமே ஒரு நல்ல ஒரு கூட்டம் கூடிச்சுதுன்னா நாங்கள் பயங்கர பிஸியாகிடுவோம். இப்போ தானே ஆரம்பம். ஆனால் நாங்கள் அதை ரீச் பண்ணிவிடுவோம். கட்டாயம் வந்துடும். உங்களை போல ஆக்கள் எங்களுக்கு வேணும். ஏன்னு கேட்டால் உலகம் பூரா தெரியப்படுத்துறதுக்குரிய ஒரு ஊடகங்கள் இதுதான் இப்போ லண்டனில். அதை விட்டால் லண்டனில் நடக்கிற ஆகப்பெரிய விழாவும் இல்லாம மக்கள் சந்தோஷமாக வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு சந்தோஷமா திரும்பி போறதுன்னு சொன்னா இங்க தானே. இது வந்து 10 மணியான தூரங்கள்ல இருந்து எல்லாம் வரையணும். மில்டன் ஹில்ஸ் அங்க இங்க கோவன்ட்ரி அங்க இங்க இருந்து எல்லாம் வந்து வரையணும். இந்த முறை கனடாவில இருந்து டீம் வந்திருக்கு தானே. 6 டீம் கனடாவில இருந்து வந்திருக்கு. இவர் எங்களுடைய ஒரு சீனியர் சர்வத கடைக்காரர். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இப்ப வெயில் அடிக்கத்தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பிசினஸ் ஆகும். டைம் இருக்கோ இன்னும் வச்சிருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா பிஸ்தா என்ன இது ஒன்று வந்து 4 பவுண்ட். 10 பவுண்ட். இது வந்து பலூடா. இது வந்து பாத்தீங்கன்னா சர்பத் பிளேன் சர்பத். வந்தீங்கடா கொஞ்சம் லேட் ஆகணும்னா எல்லாம் வேற வந்து அப்புறம் கொஞ்சம் லேட்டா வந்து எடுப்போம். ஓகே ஓகே. இது வந்து மசாலா டீ. சூப்பரா இருக்கு. இதுக்குள்ள வந்து ஏலக்காய், கராம்பு, மிளகு, இஞ்சி, மல்லி,
எல்லாம் போட்டு பால் வந்து முத்தியங்கட்டில தான் எடுக்கிறோம் நாங்கள். இந்த முறை முத்தியங்கட்டில எடுக்கிறோம். இந்த முறை வந்து நாங்கள் இங்க வந்து அவசரத்துக்கு நோமலா இந்த முறை பிரச்சனையா போயிட்டுது. இது புதுசு நோமலா வந்து கல்யாணம் முடிச்சாக்கலாம் குடிக்கணும். புதுசா கல்யாணம் முடிச்சாங்க. இதான் அந்த மாசம் இதான் அந்த ஐட்டம் இதுல போட்டு அவிக்கிற வந்து இது வந்து கொஞ்ச நேரம் தான் நல்ல டேஸ்டா இருக்கு. இந்த கொஞ்சம் வெயில், ஆனால் இது இப்போ 7வது சட்டி எதிர்பார்த்த விட கொஞ்சம் அதிகமாக இது இப்போ ஒருக்கா வந்து கரை நேரம் அக்கி பிடிச்ச போட்டி கொடுக்குறாரு. மசாலா டீ போட்டு கொண்டிருக்காரு. இவரும் வந்து எங்களோட டீ மாஸ்டர். இவர் இப்போ 14 வருஷமா டீ போட வாரவர். இவர் அவுட் ஆப்ல இருக்கிற இந்த சபைக்கோரம் 3 நாளா வந்து நின்று ஹெல்ப் பண்ணுவார். அப்பம் வந்து முட்டியப்பம், வெள்ளியப்பம், பாலப்பம் ஒரே டைம்ல 20 அப்பம் பெறுதுன்னு. இவ எல்லாம் வந்து காலகாலமா வந்து கிட்டத்தட்ட 14 வருஷமா அப்பம் சுடுறதுன்னு வந்தோடனே ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து சளைக்காம கால மேலேந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு நாட்டு பெற்றாளர், காசுக்காண்டில நாட்டு பெற்றாளர் எங்கட ஊருக்காக. இப்போ எல்லாம் ஆக்களையும் கொஞ்சம் கூட போடும். முதல்ல கொஞ்சம் குறைவா இருந்தது. போன வருஷம் இந்த வருஷம் தான் கொஞ்சம் அதிகமாக நிற்கணும். முதல் கூடுதலாக 2-3 பேர் ரன். இப்போ இவன் மெயின் வந்து அடுத்து அவங்க ஹஸ்பண்டும் வந்து காலமாக தொடங்கல பின்னேற மட்டும் அப்பத்துக்கு இப்போ வந்து ஃபேமஸ் தான். அவளத்துக்கு பக்குவம் வந்து இல்லை. அப்போ சும்மா காலமே 7:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே போய்கொண்டே இருக்குது. பாலப்பம், முட்டியப்பம், சம்பல். பாருங்க, சுட சுட அப்பம் வந்து கொண்டு இருக்குது. மக்கள் திரளாக வந்து கொண்டு அப்பத்துக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க சனங்களை. ஒரு 5 பேர் 2 அப்பம் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாருங்க எப்படி உண்டு அப்பத்தை பாருங்க. பாலப்பம், முட்டையப்பம். இது ரொட்டி, கொத்ரொட்டி மாஸ்டரை பாருங்க. என்ன மாஸ்டர்? ரோல்ஸ். ரைட்டா. அங்க எடுத்துட்டேன். அங்க எடுத்தாச்சா? சுட சுட வடை, ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தருவோம். எல்லாமே சுட சுட நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த நீங்கள் வந்து என்ஜாய், உங்கள் மக்கள் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுற வேணுமென்று எங்களோட விருப்பம். நல்ல சனம் வந்திருக்கு. வருஷா வருடம் நாங்கள் இன்னும் பெருப்பிச்சு கொண்டு தான் பெற மொழியே இன்னும் சிறப்புமா இல்லை. மழை வந்தாலும் மக்கள் வெள்ளம் கூடிக்கொண்டு தான் இருக்குது. கோழிப்புக்க நல்லா போய் கொண்டிருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள் நெய், வெங்காயம், பச்சை மிளகாய், புத்தரிசி போட்டிருக்கோம். இல்லை, இறக்குற டைம் வந்துட்டு சுட சுட 5 ரூபா. ஐயா அப்படிங்க, அப்படிங்க எல்லாம் அப்படிங்க. ஹலோ, கவனம் ஊத்திப்படா. ரைட். ஓம் வருஷம் அதுக்கு மீன், இறால், மீன், நண்டு, கனவை, மரக்கறி, பூசணிக்காய், கிழங்கு, வைத்தங்க, அதை விட ஒடியல், மாப்புளி எல்லாம், கட்டா கருவாடு, இறால் கருவாடு. மீன் வந்து கலவை மீன். திருக்க போடுறையில் நாங்கள் கலவை மீன், கொடுவா மீன், அது நண்டு, இறால், கனவை, அதை விட மரவள்ளி கிழங்கு, பைத்தங்க, ஒடியல்மா எல்லாம் அந்த கணக்குக்கு. கடைசி முன்னுக்கு விட்டால்
கைக்க தொடங்கி கைக்கும் அப்போ இறக்குறது கிட்ட வரைக்கும் தான் ஒடியல் மாவிட்டு இறக்கணும். புளி ஒடியல் மா இது கண்டே வரவில்லை சாணமோ. இந்த முறை 2 சட்டி கூட காய்ச்சிரு அவ்வளோ அக்கள் கேட்கிட மாட்டாங்க. இது 2வது, இது 3வது தரம். இது பெரிய சட்டியில இருந்து நிறைஞ்சு போச்சுன்னு எடுத்து திருப்பி காய்ச்சிரு. இப்போ அது கோழிப்புக்கு, அது கோழிப்புக்கு பெருசா பாருங்க. கூழ் டேஸ்ட் பண்ணுறது தந்திருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க கூழை பாருங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் உரைப்பாகவும் ஸ்பைசியாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணுறது தந்திருக்காங்க, சூப்பராக இருக்கு. நீங்கள் வண்டி சாப்பிடுங்க. பாருங்க பூசணிக்காய் ஓட்டப்படுது அடுத்த கூழுக்கு. வடை போட்டு கொண்டிருக்காங்க, சுட சுட எல்லாம் வந்து கொண்டிருக்குது. மாவெல்லாம் ரெடி பண்ணி வந்திருக்குது. ஆனால் என்னோடய பேர் கோடி. ஒய்வே டாட்டூ ஸ்டுடியோன்னு சொல்லி இந்தியாலேயும் வச்சுருக்கோம், இங்கே குரைடன்லேயும் வச்சுருக்கோம். இது என்னென்னா பெர்மனன்ட் டேட்டூ பண்ணிகிட்ருக்கோம் நான். ஸோ நான் இன்டர்நேஷ்னல் குவாலிஃபைடு ஆர்டிஸ்ட்டு. லாஸ்ட் இயர் ஃப்ரான்ஸில் நடந்த லியோன் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் நான் ஜூரி அவார்டு வின் பண்ணேன் நான். இதில் வந்து எல்லா டேட்டும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறோன்னா என்னென்னா 30 பவுண்ட்லேருந்து பண்ணலாம். சின்ன சைஸில் வந்து 30 பவுண்ட் பண்ணலாம். யூஸ்வலாக ஸ்டூடியோவுக்கு வந்தால் மினிமம் 60 பவுண்ட் ஆகும். இது ஹாஃப் ப்ரைஸில் செய்யலாம். அது இல்லாமல் இப்போ ஹாஃப் ஸ்லீவுக்கு வந்து வெறும் 300 பவுண்ட் தான் சார்ஜ் பண்ணுறோம். இதுதான் என்னோடய மொபைல் நம்பர் என்ன 7393066658. இதுதான் என்னோடய நம்பர்ண்ணா. ஆமாண்ணா, இந்த நம்பர். ஆமாண்ணா, குரைடனில் இருக்கேண்ணா. ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகே, தேங்க்ஸ். இதை பாருங்க, கோடை விழா அந்த நாள்லேயே பூக்கண்டு மரங்கள்லாம் இருக்குது. எல்லா மரமும் இருக்குது பாருங்கள். கடதாசி மரம் இருக்குது, மல்லிகை இருக்குது, கத்தரி இருக்குது, மிளகாய் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா மரங்களும் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டலாம். ஆனால் இன்றைக்கு மட்டும்தான் இது. ஆனால் இவர் எந்த இதுன்னு தெரியாது உங்களுக்கு. இவர்கிட்ட இதுகள் வேணுமெண்டா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இவர்கிட்ட ஆர்டர் பண்ணி இங்கே எடுத்தீங்கன்னா சீப்பாக எடுக்கலாம். மரங்கள் எல்லா மரம் ஒரு கத்தரி இருக்குது பாருங்கள். எல்லாம் சீப்பான ப்ரைஸ் தான். தக்காளி, கத்தரி எல்லா மரங்களும் இருக்குது பாருங்கள். கத்தரி பாருங்கள், ஊர் கத்தரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் மலிவாக நீங்கள் எடுக்கலாம். வெற்றி இதை பாருங்கள் மக்களே, மழையும் வெயிலும் மாறி மாறி வந்துകൊണ്ടിருக்கிறபடியாக சனக்கூட்டம் கூடிக்கொண்டே இருக்குது பாருங்க. மலைக்குள்ள அப்படி என்று பாருங்க, மலைக்குள்ள பாருங்க எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வீரர்கள். மழையும் இதுமா இருக்கு. அப்படி என்னன்னா மழை வெயில் எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் இங்கே 1000கணக்கில் இத்தனை தமிழ் பேர் கிடையாது. இது தமிழ் சொன்னால் இங்கே லண்டனில் இத்தனை பேர் வருவாங்க நான் எதிர்பார்க்கல. நான் நினச்சதே ஒரு மழை விளையாடுது. ஆனால் சின்ன பசங்க பாருங்க அங்கே காட்டுங்களேன் எத்தனை பேர். மழை வெயில யாருமே பார்க்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1000கணக்கில் விளையாடிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. மழையெல்லாம் அதெல்லாம் ஒரு இதாக நாங்கள் பார்க்கல. நாங்கள் எங்கள் ப்ரொமோஷன் டீமில் வந்து நாங்கள் ஒரு பக்கம் ப்ரொமோஷன் பார்க்குறோம், இந்த பக்கம் சின்ன குழந்தைங்களாம் விளையாடுறாங்க எல்லாருமே. எத்தனை பேரு இங்க வெயில் வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாகும். கிட்டத்தட்ட ஆளுங்க எல்லாமே ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை பேரு கிட்டத்தட்ட இங்க எக்கச்சக்கமா இருக்காங்க இங்க. நான் எதிர்பார்க்கல, இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கல. இவ்வளவு எதிர்பார்க்கல. உண்மை நான் ஒரு 100-200 மிஞ்சி போனா ஒரு 500 பேர்கிட்ட இருப்பாங்கன்னு நினைச்சேன். 1000கணக்கில் இருக்காங்க இங்க. ரொம்ப கூட. இது ஃப்ரீ என்ட்ரி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா எக்கச்சக்கமா வந்திருக்கு. அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லீவ் வேற. மொத்தமா வந்திருக்காங்க எல்லாரும் விளையாடுறதுக்கு இன்னைக்கு. நிறைய
கவனிட்டீங்களா எல்லாம்? இறுதி யுத்தத்தில் இறந்து போன மாவீரர்களின் நினைவு தூவி பாருங்கள். கோடை விழா 2024 குரைடன் மாநகரத்தில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. பாருங்க, மழையோட விளையாடி கொண்டிருக்கிறாங்க. எப்போ இந்த மழை நிற்குமோ தெரியல. வெல்றாக்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கப்பு, இந்த கப்பு தான் கொடுக்க போகிறாங்க. நிறைய கடையெல்லாம் போட்டுருக்குறாங்க. ஆனால் மழையால் எல்லாம் மூடி மூடி வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாத்தையும் மூடி மூடி வச்சுருக்கு. ஆனால் ஜனங்களும் போகுது தான். ஆனால் கஷ்டமாக இருக்குது. மழை இப்போ பாருங்கள், அடுத்ததாக நோர்வே டீம் அடிக்க போகுது. அடுத்ததாக வெல்வை ப்ளூஸ் அடிக்க போகுது. Norway white, Galway blue. பெனால்டி நடக்குது வல்வை ப்ளூஸுக்கும் நோர்வே டீமுக்கும். ஒரு கோல். வல்வை ப்ளூஸ் வின் பண்ணிவிட்டார்கள். இப்பொழுது பாருங்க, மழை விட்டுட்டது. சிறுவருக்கான உதை பந்தாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறுவர்கள் அந்த மாதிரி விளையாடி கொண்டிருக்காங்க. பாருங்க, கோல் அடிக்க போறாங்க. இப்படி அங்கால மற்ற பக்கம் போனால் இன்னும் விளையாட்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோல் தான்டா, கோல் போடு. போ போ. வினிட் வினிட். போ வினிட். பாஸ் போன். வினிட். யா வெல்டா. சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சன்ரைஸ் அண்ட் சிங்கம்பேஸ் டீம். அவங்களோட டீம் பேர் என்ன? சிங்கம்பீஸா? நீங்கள் சிங்கம்பீஸா? மற்றது சன்ரைஸா? ஆ, ஓகே. இப்போ நில். ஓகே, வெல்லுமா? எதுக்குள்ளே யார் ரஹ்மான்? சன்ரைஸுக்கா? ஒன்று அடிச்சிட்டாங்க. 1-0 நிற்குது இப்போ. ஓகே, ஹாஃப் டைமா? சிம்பாட் அடுத்த போ.
எப்படி பிஸியா? பாருங்க அவ்வளோ சனமண்டை பாருங்க. வா வெயில் அடிக்குது, நல்ல சனம் வந்துட்டு. இப்போ மழைக்காண்டி போயிட்டு சாப்பாட்டுக்கு கியூவில் நிற்குது எல்லாரும். பாருங்க மக்களே, இவ்வளோ கார் பார்க்கிங், இவ்வளோ கார்கள் நிற்கிறது பாருங்க. இவ்வளோ இதில் ஃபுல்லாக இது ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இன்னும் கார்கள் வந்தோடனே இருக்குது. 2 மணி கார்கள் வந்தோண்டே இருக்கு வேற. கபடி போட்டிகளுக்கான பதிவுகள் ஆரம்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தயவு செய்து கபடி போட்டியில் பங்கு பெற்ற விரும்புகின்ற அணிகள் உடனடியாக உங்கள் பதிவுகளை மேற்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வணக்கம், என் பேர் மாயிரன். என் பேர் மாயிரன். இன்றைக்கு நாங்கள் இங்கே கோடை விழாக்கு வந்திருக்கிறோம். இங்கே நான் இப்போ முன்னாடி நிற்கிற வால்வே ஃபுட் ஸ்டால். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வருஷம் நடக்கிற ஒரு டூர்னமெண்ட். அதாவது கோடை விழா டூர்னமெண்ட்னு சொல்கிறது. இது மெயினாக ஃபுட்பால், நெட்பால், மற்றது ஃபேமிலி கேதரிங் நடக்கிற ஒரு விழா. மற்றது நெட்பால் சாம்பியன்ஷிப் நடக்கிறது. எல்லா வயசும், சின்ன வயசுலேருந்து பெரிய ஓவர் 30s மட்டும் போகிற டூர்னமெண்ட் இது இன்றைக்கு. மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா இந்திய சாப்பாடு கிடைக்கும். மற்றது வித்தியாசமான உணவகைகள், கொத்து ரொட்டி, யாழ்ப்பாண கூழ், குடிக்க தேவையான நெல்லி, கிராஷ் ஃபலூடா எல்லாம் இங்கே நீங்கள் வந்து வேண்டலாம். மற்றது ப்ரைஸும் ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து ரொட்டி 6 ரூபா, ஒரு கூழுக்கும் அதே மாதிரி தான் ப்ரைஸ் போட்டிருக்கீங்க போல். மற்ற இன்றைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மழை தூறுது. ஆனால் அந்த மழையும் தாண்டி சனம் இன்றைக்கு வந்திருக்குது. விச் இஸ் அதுக்கு ஒரு தடையும் கொடுக்காம ஆக்கள் வந்திருக்கணும் இன்றைக்கு. ஏன்னா இதில் கலந்து கொள்ளணும்னு இந்த விழாவில். மற்றபடி இது வருஷம் நடக்கிறது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை பார்த்தீங்கன்னா அஷாத் வியூஸ் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஐரோப்பிய நாட்டில் இருக்காது, நீங்கள் அவர் சேனல் மூலமாக இந்த விழாக்களை நீங்கள் கலந்து கொண்டு அட்லீஸ்ட் யூடியூப் மூலமாக நீங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குது, அப்படி நடக்குதுன்ட்டு. அடுத்த வருஷமும் கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ நீங்கள் ஐரோப்பிய நாட்டில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வந்து கலந்து கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளையும் வந்து கூட்டியும் வாங்க. கோடை விழான்னு சொல்கிறது. ஸோ இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விதவிதமான ஸ்டோல்ஸ் இருக்குது. இது நம்மளோட தமிழாக்கள் வேறு பிஸ்னஸில் அட்வர்டைஸ் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது இங்கே. மற்றது நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்கும் ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க போல். மற்றது நம்மளோட தமிழ் சேனல்ஸ் பார்க்குறதுக்கும் ஒரு ஸ்டோர் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழாக்கள் பொதுவாக அவைந்த பிஸ்னஸோ அவையில் வச்சுக்கிற என்டர்டெயின்மெண்ட்டோ அட்வர்டைஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே இருக்குது. நீங்கள் அதை மட்டும் செய்யலாம். பாருங்க, இப்போ கொத்து ரொட்டி போடுறது ஸ்பெஷலாக இருக்குது. கொத்து ரொட்டி அடிக்கலாம். கொத்து ரொட்டி பாருங்க, அப்படி எல்லாம் பிஸியாக தான் இருக்குது பாருங்க. எல்லா இடம் கொத்து ரொட்டியிலும் கூழும் சரி பிஸி. பாருங்க, 4வது 5வது தரம் கூழ் காய்ச்சி போடுறது. பாருங்க, அவ்வளோ சனம் கியூவில் நிற்குது அந்த கூழுக்கு இல்லை எல்லா சாப்பாடுக்கு தான். கொத்து ரொட்டி, கூழ், கோழிப்புக்கை
அடிபடுறாங்க சாப்பாட்டுக்கு. கொத்தரொட்டி இது இப்போ எக்கச்சக்கமாக போயிட்டு ஓ உரப்பட்ட போட்டு இப்போ 10 பிஸியாக பயங்கர பிஸி இல்லை மழை தான் என்னன்னா நல்ல இதாக போகுது, நல்ல மழைக்கு நல்ல இதாக போகுது. ஓ ஓ ஓ Thank you. Oh, thank you. Oh, one. கொத்தரோட்டி வந்துருக்காங்க, பாப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மழை பெஞ்சிருக்கு. கொத்தரோட்டி வந்துருக்காங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, சாப்பிட நல்லா இருக்குது, சூப்பர். உடனடியாக உங்கள் பெயர்களை பதிவு செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எப்படி இருக்கு கோல்? நல்லா இருக்கா? கோழி பூக்க நல்லா இருக்கா? இதோ ஒரு பெரிய அறிவித்தல் உண்டு. அந்த 15 டீம்கள் இதோ 20 பர்சன் 2 ஒரு சோடி தோடுகளை தட்டி செல்கின்றார். அஸ்விதா பரிசையும் முதலாவது இடத்தை தட்டி செல்கின்றார் கிரிஜா. கிரிஜா ஆரம்பத்திலிருந்து மிகவும் சுறுசுறுப்பாக இந்த விளையாட்டில் பங்கு பெற்றிருந்ததை நாங்கள் இருந்தோம். 3 பேர்களுக்குமான இந்த தங்க பரிசுகளை சவுண்ட் ஜுவல்லர்ஸ் இந்த கோடவிழாவில் ஸ்பான்சராக
நல்லா இருக்கும். இல்லை இல்லை எப்படி நல்லா இருந்தா? எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தா? எப்படி இருந்தது? நல்லா இருந்தா? நல்லா ஆடுங்க. இது கடைசியாக நல்லா இருந்தா? சூப்பராக இருந்தது. 5 வருஷம் அப்புறம் டாஸ்க் மாஸ்டர். ஓகே. எங்களுக்கு விங்ஸ் ஆகணும். ஸ்பைசி விங்ஸ் ஆகணும். ஸ்பைசி விங்ஸ், ஸ்பைசி சிப்ஸ் ஆகணும். ஓகே. விட்டுருங்கடா. They're running in. So Captain Allen Memorial
Under 7 football runners-up are Sunrise. பாருங்க, மலையின் மத்தியில் அடிப்படி சண்டைகளும் வந்து கொண்டு இருக்கு. அதில் போலீஸும் வந்திருக்காங்க. பாருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ முடிக்கிறேன். மழையும் பெய்யுது, எல்லா விளையாட்டுகளும் முடிஞ்சது. ஆனால் பிரச்சனைகளும் வந்து வந்தது, பொலிசெல்லாம் வந்துருக்காங்க. அப்போ நான் தொடர்ந்து வீடியோ முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய். மழையை பார்த்தீங்களா, அப்படியே மழைக்கு நினைஞ்சு வீடியோ. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.